நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியான விலையில் ஒரு ஹெச்எஃப்ல நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாடு பாருங்கள், சின்ன மாடுலாம் கிடையாது. எனக்கு மேலே இருக்க ஹைட்டில் மாடு பார்க்கும்போது நல்லா ஹெவியான மாடுங்க, ஹெவி சைஸ் மாடுங்க. ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் மாடு, நல்ல கலர் பேட்சில் வில்லேஜில் கிராமப்புறத்துலேயே வந்து மேய்ச்சலில் இருந்த மாடுங்க, வயசானவங்கிட்ட இருந்த மாடு. நல்ல குணமானத்தில் மாடு நம்ம ரொம்ப சூப்பரான வளர்ப்புலாம் நல்லா தரமாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க. நல்லா நெகுன்னு இருக்குதுங்க மாடு. நல்லா நைஸ் தோல் மாடுங்க, நல்ல ஷைனிங்கில் இருக்குது. 4 பல்லு தலையீத்துங்க, சுழி சுத்தமான கிடாரி. 4 பல்லு தலையீத்தில் பாருங்கள், எனக்கு மேலே இருக்குது. நானே வந்து 6 அடிக்கு மேலே இருக்கேன். என் ஹைட்டுக்கு மேலேயே இருக்குது மாடு. சரியான ஹெவி வெயிட் மாடுங்க. நல்லா தரமான கலர் பேட்ச், நல்ல வெள்ளை கும்புடைய கிடாரி. கிராஸ் டைப்புங்க. எப்போ ஏற்பட்ட வெயில் மழையாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ வெயிலையும் நம்ம வந்து கட்டலாம். மாடு அந்தளவுக்கு வந்து வெயில் மழைன்னு சொல்லி எல்லா கிளைமேட்டுமே வந்து அடாப்ட் பண்ணிக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி மாடு வந்து தாராளமாக கட்டலாம். கிராஸ் டைப் மாடு கொஞ்சம் கூட மூச்சு வாங்குறதோ, இழப்பு தள்ளுறதோ, ஜல்லு உடுத்துறதோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாது. 4 பல்லில் இவ்வளோ மாடாக இருக்குதுன்னா இன்னும் 6 பல்லு கடமுழப்பு புதுவாகி பல்லு சேரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா நிமிந்து பார்க்கணும், அதாவது அண்ணாந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு மாடாயிரும். ஏன்னா 4 பல்லு தலைச்சீத்து வந்து ஒரு கண்ணுக்குட்டி தான். ஏன்னா தலைச்சீத்துலேயே இவ்வளோ பெரிய மாடாக இருக்குதுங்கும் போது இது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி சைஸில் வந்து மாடு கிடைக்கிறது. அதே போல் இந்த தலைச்சீத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லிட்டர் கறவை வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து எதிர்பார்க்கலாம். சுழி சுத்தமும் பார்த்தீங்கன்னா அசவு சுழி இல்லை, நெத்தியில் டபுள் சுழி இல்லை, முதுகு மேல் டபுள் சுழி இல்லை, எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டான சுழி, ராஜா சுழி, நெத்திலையும் ஒரே சுழி, கரெக்டான சுழி, ராஜா சுழி இருக்குது. இந்த மாதிரி சுழி சுத்தத்தில் இப்படி கலர் பேட்சில் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். எல்லா தரமுமே கரெக்டாக இருக்குது. மடிகால் சுத்தம், காம்பரிசு எல்லாமே தெளிவாக இருக்குது. கன்று போட இன்னும் 1 மாதம் முழுசாக இன்னும் டைம் இருக்குங்க. இந்த மாடு முழுசாக மடி வந்தது அப்படின்னாக்கா இந்த மாட்டோட விலை வந்து கண்டிப்பாக ஒரு 85,000 90,000க்கு மாடு விற்கும். நம்ம இன்னைக்கு சொல்கிற விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போவுமே ஈரோடு சந்தை கொண்டு போனோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாடு விற்கிற விலையே வேறு. நம்ம சொல்கிறது வந்து இவ்வளோ பெரிய மாட்டுக்கு ரொம்ப கம்மியான விலை தாங்க சொல்கிறோம். இதில் வந்து ரொம்ப அனுசரிப்பு வந்து கிடையாது. நம்ம சொல்லியே தான் வீடியோ வந்து போடுறோம். சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம். 65,500 மட்டும்தாங்க இந்த மாட்டுக்கான விலையை வந்து சொல்கிறோம். இன்றைக்கி இந்த சைஸில் வெறும் கண்ணுக்குட்டி வாங்கணும்னா கூட 60,000 70,000 போட்டால் தான் இன்றைக்கி வாங்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம மாட்டை விற்கணுங்கிறதுக்கோசரம் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து சந்தைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கி கண்ணுக்குட்டி விலை கருப்பு சட்டையில் எப்படி விற்கிதுங்க. 50,000 60,000 போட்டால் தான் உள்ள சைஸில், அது ஃபுல்லாக சைஸில் வந்து கிடைக்கிறதில்ல. தலைச்சனில் வந்து கண்ணுக்குட்டி அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல. நம்ம வந்து செனமாடு, அது நிற மாதத்து செனமாட்டுன்னு 1 மாதம் தான் டைம் இருக்குது. 65,500 தான் சொல்லிருக்கிறோம். அதில் எதுவும் அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம். மாட்டோட குணம் எல்லாமே வந்து பார்க்கலாம். ரெட்டை முதுகில் நல்லா தரமான கிடாரி, வெள்ளை கொம்புடைய கிடாரி, நல்ல முகலட்சணம் பாருங்கள். அப்படியே வந்து மடிக்கு வச்சம் ஏதாவது இருக்கா என்னன்றதை பாருங்கள். வடை எவ்வளோ குணமாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய மாடு ஒவ்வொருத்தையும் வந்து குணம் இருக்குமோ இருக்காதுன்னு கூட யோசனை பண்ணலாம். ஆனால் அருமையான குணம், நரம்பு தர அதேமாரி சூப்பராக வந்துருக்குதுங்க. தலைச்சம் கண்ணுக்குட்டியில் இந்த அளவுக்கு நரம்பு இருக்கிறது பெரிய விஷயம். குணம் பாருங்கள். நான் என்னன்னா பாருங்கள், என் ஹைட்டுக்கே இருக்குது மாடு. சரியான ஹைட் வெயிட்டு, நல்ல ஹெவியான கலர் பேட்சில் நல்ல சூப்பரான கிடாரி, நல்லா ஃபுல் சைஸ். இப்போ பாருங்கள் மாட்டோட ஃபுல் வியூ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட் வெயிட்டில் இருக்குன்னு. இந்த விலைக்குங்க நான் அடித்து சொல்கிறேன், உண்மையிலே எங்கே போனாலுமே 65,500 இந்த கிடாரி வாங்கவே முடியாது. 100க்கு 100% நான் வந்து கேரண்டியாக சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் காய் மடியாகவே இருந்தாலும் 75-80 ரூபா விலை சொல்லுவாங்க இப்போயுமே. நான் வந்து ரொம்ப கம்மியான விலை தான் சொல்லியிருக்கிறேன். கூப்பிட்டு பேசுங்க, அதுலேயே அனுசரித்து கொடுக்கலாம். அதேமாரி லேடிஸ் பிடிக்கலாமா என்னன்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்து பயப்படுவீங்க. குணம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்குதுன்னு கிடாரி. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் ஹைட் இருக்குதுங்க கிடாரி. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு. சரி, மடி மட்டும்தாங்க கம்மி. இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அதுவும் பாருங்கள் ஈத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு மொத்த நல்லா ஈத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 மாதன்றது கரெக்டான டைம் தான். அதுக்கு மேலாம் டைம் பிடிக்காது. 1 மாதத்துக்குள்ளேயே வந்து கண்ணு போட்டுரும். நம்ம இருந்தாலும் 1 மாதம் வந்து சொல்லி கொடுத்துடலாம். அப்படியே நடையில் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குன்றதை பாருங்கள். அதே போல் வீடியோவில் வந்து மாடு வந்து ரொம்ப சின்னதாக தாங்க தெரியுது. அப்படி ஒன்றும் முழு சைஸ் வந்து ஒன்றும் தெரியல. நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு கூட ஏற்றிருப்பாங்க. ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து யாருமே தரமாட்டாங்க, நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆனால் இதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து குறை சொல்லணும்னு நினச்சி சொல்கிறீங்க. சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளோ தான் விலை கம்மியாக போட்டாலும் குறை சொல்கிறதுக்குன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சைஸ் கிடாரின்னு.